திருப்பரங்குன்றம் மலையில் தீபமேற்ற உத்தரவிடப்பட்ட தூண் தர்கா இடத்தில்தான் உள்ளதென வக்ஃபு வாரியம் தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் தீப தூண் வழக்கினில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரை மாநகர காவல் ஆணையர் மற்றும் வக்ஃபு வாரியம் தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இவ்வழக்கான நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், இன்றைய தினத்தில் இவ்வழக்கு தொடர்பாக வைக்கப்பட்டுள்ள வாதங்கள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். அதாவது நீதிபதி இந்த வழக்கில் தேவையான மனுதாரர்கள் இணைந்து விட்டனர். தனி நீதிபதியிடம் வழக்கு விசாரணையின் போது யாரெல்லாம் இணை மனுதாரராக இணைந்தார்களோ அவர்களை மட்டுமே சேர்க்க முடியும். இந்த வழக்கு மிகவும் சீரியஸான வழக்கு என்பதால் அனைவரையும் சேர்க்க வேண்டிய அவசியமில்லை என ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அதை மீறி இவ்வாறு செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என நீதிபதிகள் முதலாக இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தெரிவித்தார்கள். ஏனென்று சொன்னால் இடையில் ஒரு நீதிபதி வந்து இடைமனு தாக்கல் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அனைத்து விவரங்களையும் ஏற்கனவே நிறைய வழக்கறிஞர்கள் இடைமனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதையெல்லாம் நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். அதை காரணத்தால் தற்சமயத்திற்கு எந்த ஒரு வழக்கையும் நாங்கள் விசாரிக்க இயலாது என்று சொல்லி அவரை வெளியேற சொன்னார்கள். இருப்பினும் கூட அவர் வெளியேற மறுத்ததால் அங்கு இருக்கக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரை வெற்றி வெளியேற்றினார். தற்சமயம் வக்ஃபு வாரியம் தரப்பில் வழக்கறிஞர் முபின் வாதங்களை முன்வைத்து வந்தார். அப்பொழுது திருப்பொன்றர் கோவில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் 3வது நாளாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் தற்சமயம் துவங்கி இருக்கிறது. வக்ஃபு வாரியம் தரப்பில் வழக்கறிஞர் முபின் வாதங்களை முன்வைத்த பொழுது மலை உச்சியில் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தர்கா இருந்து வருகிறது, அதன் அருகில் தொழுகை நடந்து வருகிறது, அதுவும் அங்கு ஒரு வழக்காகவே இருந்து வருகிறது என்று வக்ஃபு வாரிய வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். மலை உச்சியின் இரு இடங்களில் என்னென்ன வழிகாட்டு தலங்கள் உள்ளன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். நெல்லித்தோப்பு மற்றும் அது சார்ந்த பாதைகள், அவ்விடத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள், தர்கா நிலங்கள் என உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தனி நீதிபதி சுவாமிநாதன் கவனத்தில் கொள்ளவில்லை என வக்ஃபு வாரியத்தினுடைய வழக்கறிஞர் குற்றம் சாட்டியிருந்தார். நெல்லித்தோப்பு மற்றும் அது சார்ந்த பாதைகள், அவ்விடத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள், தற்கால் நிலங்கள் என உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் தனி நீதிபதி சுவாமிநாதன் கவனத்தில் கொள்ளவில்லை எனவும், திருப்பொன்றம் மலை உச்சியில் தர்கா அமைந்துள்ள ஒரே பாறையில் தர்கா குதிரை துணை அதை ஒற்றி ஒரு தூணாக இருந்து வருகிறது என கூறி தற்சமயம் இந்த வழக்கானது சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் என்னென்ன விதமான விவரங்களை வக்ஃபு வாரியம் தெரிவிக்க இருக்கிறது, அதே போல அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் என்னென்ன விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கருத்துக்கள் தெரிவித்ததற்கு பிறகு இந்த மனுக்கள் செலுத்தியிருக்கிற முக்கியமான நபர்களில் ஒருவரான ரவிக்குமார் அவருடைய வழக்கறிஞர் என்னென்ன விதமான பிரதிவாதங்களை முன்வைக்க இருக்கிறார் போன்றவைகளை நாம் பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும். திருப்பொன்றம் மலை மீது உச்சியின் தீபம் ஏற்றக்கூடிய இந்த வழக்கானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய ஒரு வழக்கானது இருந்து பார்க்கிறது. சில நாட்கள் தள்ளி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அடுத்தடுத்து இந்த வழக்கு என்பது எந்தவித தொய்வும் இல்லாமல் நடந்து கொண்டு சென்றிருக்கிற காரணத்தினால் மிக விரைவில் இதற்கான ஒரு தீர்வு ஏற்படும். நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். மதிவாணன், தகவலுக்கு நன்றி.